இது எப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெரி நியர், எப்படின்னா காலப்பட்டின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். காலப்பட்டியில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். காலப்பட்டிக்கு அடுத்தது ஆண்டக்காபாளையம், இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா வெள்ளாணிப்பட்டி போகலாம். ஒரு 2-3 மந்த்ஸில் பாருங்கள் அப்படியே வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் இங்கேருந்து போகணுன்னா 5 minutes. பக்கத்தில் வந்து மேஜராக நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. எப்பயுமே ஒரு ரியல் எஸ்டேட்டில் 3 விஷயம் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை அவங்க மெயினாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், தேர்ட் விஷயமும் லொக்கேஷன். லொக்கேஷன் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னைக்காக இருந்தாலும் பெரிய வேல்யூ இருக்கும். பேங்க்ல எல்லாம் இது வந்து டிடிசிபி அப்ரூவல் சொல்லுவாங்க. இங்கே கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. என்னோட உறவுகளுக்கு வேண்டாபுத்தனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல காலப்பட்டியில ஆண்டக்காபாளையம்ன்ற இடத்துல விஷ்ணு அவென்யூன்ற ஒரு லே அவுட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த காரிடார்ல, அதாவது கோயம்புத்தூர் காலப்பட்டி இந்த ஆண்டக்காபாளையம் காரிடார்ல ஒரு லே அவுட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு லே அவுட் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லே அவுட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றின கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ், அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களே கால் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த விதமான ப்ரோக்கரேஜ் கிடையாது, மீடியேட்டர் கிடையாது, கமிஷன் கிடையாது. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த விஷ்ணு அவென்யூ லே அவுட்டை இப்போ ரிவ்யூ பண்ணலாம். இந்த விஷ்ணு அவென்யூ லே அவுட்டை நம்ம கூட சேர்ந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸோட எம்டி தான் இருக்காரு. அவரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். வெல்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் காலப்பட்டியில் இந்த விஷ்ணு அவென்யூ இந்த லே அவுட் ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில்ஸ், உங்களோட ஷார்ட் இன்ட்ரோ அதையும் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜன் சார். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நான் ஒரு மோர் தென் 18 years இந்த கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே ஏரியாவில் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவென்யூ, கோகுலம் நகர்னு சொல்லி 2013 பண்ணாங்க. அன்றைக்கெலாம் வந்து அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.7 லட்சம் சென்ட் சேல் பண்ணோம். இன்றைக்கி 14 to 15 lakhs ஆகிருக்கு. அதே விஷயத்தை பண்ணி தான் இன்றைக்கி. இது எப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெரி நியர், இதுவும் ஏர்போர்ட்டில். ஆமாம். இது எப்படின்னா காலப்பட்டின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். காலப்பட்டியில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். காலப்பட்டிக்கு அடுத்தது ஆண்டக்காபாளையம், இப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா வெள்ளாணிப்பட்டி போகலாம். வெள்ளாணிப்பட்டியிலேருந்து மறுபடியும் நீங்கள் அவினாஷ் ரோட் டச் ஆயிரும். இதோட என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் இங்கேருந்து போகணுன்னா 5 minutes, ரொம்ப பக்கம். அப்புறம் உங்களுக்கு வந்து அவினாஷ் ரோடு ரொம்ப நியர்பை. பக்கத்தில் வந்து மேஜராக நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நான் இந்த ஏரியா வந்து நான் வந்து ஒரு 2012-13 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். இன்றைக்கெலாம் லேண்டு காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சுங்க சார். அந்த அளவுக்கு இது வேல்யூ ஆயிடுச்சு. பட் ரொம்ப நல்ல பிளேஸ். நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் டெவலப் ஆகிடுச்சு. எல்லாமே பியூட்டிஃபுல் ஹவுசஸ் இருக்கும். யாருமே வந்து ஆர்டினரி வீடு அங்கே இருக்காது. இங்கே வாங்குற கஸ்டமர்ஸ் எப்படின்னா, என்கிட்ட வாங்கினவங்க, நான் ஆல்ரெடி என் சொன்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவென்யூ, கோகுலம் நகர் பண்ண இடத்துல 42 acres பண்ணியிருந்தோம் 2012-13. இப்போலாம் அந்த ப்ராஜெக்டில் என்ட்ரு ஆனீங்கன்னா டோட்டலாக ஹவுசஸ் ஆகிடுச்சு. சேம் திங் இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஒரு 2-3 monthஸில் பாருங்கள் அப்படியே வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதாவது எப்படினாங்க சார், ஏரியா வந்து எப்பயுமே ஒரு ரியல் எஸ்டேட்டில் 3 விஷயம் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை அவங்க மெயினாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், தேர்ட் விஷயமும் லொக்கேஷன். லொக்கேஷன் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்றைக்காக இருந்தாலும் பெரிய வேல்யூ இருக்கும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த காலப்பட்டி, இந்த ஏர்போர்ட் பக்கத்தில், இந்த ஆண்டக்காபாளையம், இந்த வெள்ளாணிப்பட்டிலாம் இன்றைக்கி வந்து பயங்கர குரோத்துங்க. நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் அன்றைக்கி பண்ணப்பெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டு தான் எனக்கு லேண்டு கிடச்சிது. இப்போலாம் லேண்டு காஸ்ட் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா மினிமம் காஸ்ட்டு இதுதான். இதுக்கு மேலே தான் இன்றைக்கி காஸ்ட் ஆகிடுச்சு. சார், ஒரு லேஅவுட்டோட க்ரோத்ன்றது பக்கத்தில் இருக்க ஸ்கூல், காலேஜ் மற்ற ஆக்சஸ் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான். இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியானா உங்களுக்கு ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல், காலேஜ் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி ஸ்கூல்லாம், காலேஜஸ் தான் சார்? இதில் இங்கே தான் இது வந்து அவினாஷ் ரோடுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு
ஏர்போர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க இந்த ஜிஆர்ஜி ஸ்கூல் இருக்கு. அப்படியே நீங்க ஏர்போர்ட் சரௌண்டிங்ஸ் டோட்டலா வந்து உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த பக்கம் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. கேஜி எல்லாமே இந்த ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்க இந்த நான் சொன்ன டிஃபென்ஸ் காரிடார் வந்து இங்கிருந்து வெரி நியர். டிஃபென்ஸ் காரிடார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்பயுமே நான் ஒரு ப்ராஜெக்ட் எப்போ ரொம்ப வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்சஸ் வந்து மெயினான ஏரியாவுக்கு ரொம்ப நியர்பையாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ வரும். இன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த நான் ஒரு 15 இயர்ஸாக இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு தெரியுது. இந்த ஏரியாலாம் இன்னும் ஒரு டவுன் த லைன் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூமியை வாங்க முடியும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சாய்பாபா காலனியில் என்ன இருக்குது, ரேஸ் கோர்ஸில் என்ன இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இதில் ஆர்எஸ்புரத்தில் என்ன இன்னைக்கு டெவலப் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த ஏரியாவும் டெவலப் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வியூவர்ஸ் எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தாங்கன்னா நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டும் நீட்டாக பிரித்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். நீங்கள் அட்ஜஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று டெவலப் ஆகிருக்கு. அங்கே காட்டுங்க. இது எல்லாமே ஸ்கூலாக சார்? ஆமாம். அது சுற்றியுமே அப்படி காட்டுங்க. டோட்டலாக ஹவுஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்களேன். டோட்டலாக ஹவுசஸ் தான் நம்ம சென்டரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு சப்போஸ் கோயம்புத்தூர் வரீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் ஃபுல்லாகவே ஹவுசஸ் சார். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி டோட்டலாக டெவலப்ட் ஏரியாவில் இந்த விஷ்ணு அவனியை ப்ராப்பராக டெவலப் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் காஸ்டிங் சார். ஏன்னா இன்னைக்கு இந்த ரேட்டுக்குலாம் பக்கத்தில் எந்த லேஅவுட் போய் விசாரிச்சுமே கிடைக்காது. இன்னைக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 13 lakhs per cent. 13 lakhs. ஓகே. அதனால் வர சொல்லுங்க, வந்து பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும் சார். இங்கே அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி சரௌண்டட் காம்பவுண்ட் வால் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து இது கொடுத்துருக்கீங்க, ஓப்பன் அந்த என்ட்ரன்ஸ் வால் அது கொடுத்துருக்கீங்க. ட்ரைனேஜ் டோட்டலாக ஈபி கனெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. வீடு கட்டணும்னு ஒருத்தர் இடம் வாங்கினாருன்னா நாளைக்கே வீடு கட்டலாம். ஓகே. எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக டெவலப் பண்ணி அப்பதான் சேலுக்கே கொண்டு வந்துடும். இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ட்ரீ கூட வச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இது எல்லாமே பிளான்டேஷன்ஸ். ஓகே. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமாம், நாங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கன்சோல் ஆனாதான் அதை வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ண முடியும். அதனால எல்லாமே ப்ராப்பராக ரீச் பண்ணி கஸ்டமர் சேல் கொண்டு வந்துடும். சார், விஷ்ணு அவனியில வந்து எத்தனை ஏக்கர் எத்தனை சென்ட் நீங்க ஃப்ராக்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அது எத்தனை பிளாட்ஸ் இருக்கு சார்? ஓவராலா பாத்தீங்கன்னா 38 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது எப்படின்னா மினிமம் ஃபிராக்மெண்டேஷன் வந்து 2.25 சென்ட்ல இருந்து 3.5 சென்ட். அதாவது வாங்குறவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு கஸ்டமர் 2 பிளாட் கம்பைன் பண்ணி எடுத்தாருன்னா 5.5 சென்ட் எடுத்துக்கலாம். ஓகே. அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா பிரிச்சிருக்கோம். இது எப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சாதாங்க சார் வாங்குறவங்களுக்கு அவங்க பட்ஜெட், சப்போஸ் ஒரு பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஒரு 2 பெட்ரூம் வீடு வேணாலும் 2.25 சென்ட் வாங்கி பண்ணிக்கலாம். இன்னைக்குலாம் என்ன ஆயிடுச்சு, டிப்ளெக்ஸ் மாடல் வந்துருச்சு. நீங்க 2.25 சென்ட்லயே பியூட்டிஃபுல்லா 3 bedroom 4 bedroom கட்டுற அளவுக்கு இன்னைக்கு டிசைன் வந்துருச்சு. ஓகே சார். அதனால இதை பிளான் பண்ணிக்கலாம் அவங்க கஸ்டமர்ஸ். சார், இந்த பிளாக் டாப் ரோடு பாக்குறேன். பிளாக் டாப் ரோடு எத்தனை ஃபீட்ல போட்டிருக்கீங்க? சாதாரண சார் H to H இது 33 feet ரோடு. ஓகே. H to H போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே 33 and 30 feet ரோடு. சூப்பர் சார். நீங்க பாருங்க, இதுல வந்து H வந்து யூசுவலா வந்து ஒரு 1 அடி கேப் கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, ஃபுல்லா H to H கவர் பண்ணிருக்கோம். சார், அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டாம்? இது வந்து DTCP அப்ரூவல் சொல்லுவாங்க சார், டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஓகே. அந்த அப்ரூவல் வாங்கி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி. ரெரா அப்ரூவல் இருக்கா சார்? சார், ரெராவும் வாங்கி தான் சார் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே சார். ரெரா அப்ரூவல், DTCP அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஓகே. எல்லாமே அப்ரூவல் நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க சில நார்ம்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு லேஅவுட் பண்றோம் அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு பார்க் ஏரியா அலாட் பண்ணணும். 10% வந்து EWS பிளாட்ஸ்னு சொல்லி நீங்க அலாட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சில நார்ம்ஸ் இருக்கு. ஓகே. எல்லா DTCP அப்ரூவல் நார்ம்ஸ் பிரகாரம் 100% ஃபுல்ஃபில் பண்ணி தான் ப்ராஜெக்டை நாங்கள் லான்ச் பண்ணி சேல் பண்றோம். சரி சார், இது பேங்க் லோன் சொல்லுங்க சார். பேங்க்ல எல்லா பேங்க்லயுமே APF பண்ணி வச்சுட்டோம். ஓகே. நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம லோன் அவைல் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன லோன் தேவையோ அவங்க பேப்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எங்க சைடுல எல்லா பேப்பர்ஸும் கிளியரா இருக்கு. ஓகே. இமிடியேட்டா லோன் அவைல் பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்க பிளாட் ரேட் சொன்னீங்க. இப்போ PLC பிளாட் அதான் கார்னர் பிளாட்டுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரேட்? அப்படி இல்லைங்க சார், இதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த காஸ்ட் ரேட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே. பிரைசிங் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகே சார். இது எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கா சார்? ஆமா, எல்லாத்துலயும் நார்த், சவுத், ஈஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா தாராளமா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இதை தாண்டி நீங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சார்? இப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்னன்னா நாங்க இன்வைட் பண்றோம். அதாவது நீங்க வந்து கோயம்புத்தூர்ல நீங்க வாங்க சொல்லல, ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றீங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தாதான் வேல்யூ தெரியும். உண்மையிலேயே அதுக்கு ஒர்த் இருக்கா, இவங்க சொல்ற ரேட் வந்து ஜஸ்டிஃபைடா சொல்றாங்களா, நியாயமான ரேட் சொல்றாங்களா, எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க, கரெக்டான ரேட் சொல்றாங்க, ப்ராப்பரா இவங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து அக்சஸ் இருக்கு, நியர்பைல ஏர்போர்ட் பக்கத்துலயே இருக்கு,
அதே மாதிரி ஃபீஸிபிலிட்டி இருக்குது, வயபிலிட்டி இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு 100% கான்ஃபிடன்ட் வந்த பின்னாடி தான் நாங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் அவங்களுக்கு தேவைனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடலாம். எல்லாத்துக்குமே சூட்டபிள் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக கோயம்புத்தூர் காரிடாரில் ஆண்டக்காபாளையம் இந்த காலப்பட்டி இந்த காரிடாரில் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஒரு நல்ல லே அவுட், அதாவது பிளாட் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வீடு கட்டுறதுக்காகவும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து வச்சு வாங்கி போட்டுடலாம் நம்ம பையனுக்கு பேரனுக்கு, ஒரு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம், ஒரு சீர்வரிசை ஒரு சீக்கிரமாக ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்கள் பக்கெட் லிஸ்ட்டை நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இதையும் வச்சுக்கோங்க, வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சார்ட்ட ஏகப்பட்ட லே அவுட்ஸ் இருக்குது, அதையும் அவர் உங்களுக்கு காமிப்பார். மீன் பண்ணாங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த மாதிரி காலப்பட்டியில் வேணுன்றவங்க இந்த ப்ராப்பர்ட்டி வரலாம். சப்போஸ் அவருக்கு வந்து மேட்டுப்பாளையம் ரோடில் வேணும், இல்லை பொள்ளாச்சி ரோட்டில் வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் சக்தி ரோட்டில் வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபார்ம் லேண்ட் வேணும், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணும், வில்லாஸ் வேணும், எதுனாலும் எங்களால் சர்வீஸ் கொடுக்கும். ஓவராலாக வந்து கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, மோர் தென் 15 ப்ராஜெக்ட்ஸ் போகுது. அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து 100% ஃபுல்ஃபில். அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ற அளவு உங்கள்ட்ட ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூர்ல ஒரு அசெட் கிரியேட் பண்ணணும்னா 100% வேற என்னங்க வேணும்? கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஃபில் பண்றதுக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா ப்ராஜெக்ட் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் உங்களோட ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. பெரியவங்களோட வாங்க, ஒரு நல்லா வாங்க போறீங்க, தாராளமாக வந்துட்டு நல்ல மனசோட வாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள், வந்து ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காமல் போகாது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் பை.